மத்தியானம் கடைக்கு போயிட்டு வந்ததுல இருந்து உம்முன்னு இருக்கா. உம்முன்னு இருக்கா? ஓவரா போட்டிருப்பான். ஓவரா போட்டா குதிக்க மாட்டாளோ? சில கேஸ் அப்படி, சில கேஸ் இப்படி. இப்ப நீ ஒண்ணுமே போடாம குதிக்கலையா? விளையாடாதீங்க. பாவம் அழுதுண்டே இருக்கான். கூப்பிட்டு என்னன்னு விசாரிக்கிறேன். அம்பி நில்லடா. திரும்படா. அப்படி திரும்படியா இல்லையா? நீ அழுதுயா? நான் இப்போ அழல. முன்ன அழுதியா? ஆமா. ஏன்டா பதில் சொல்லு. என்கிட்ட கேட்காதீங்க. நான் ஏன் அழுதேன்னு தெரிஞ்சா அப்புறம் நீங்களும் அழுவேள். உங்க மனசு கஷ்டப்படுறத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. ஆமா. பதில் சொல்ல போறியா இல்லையா? நீ இத பாரு, ஏன் மனசு கஷ்டப்படும்னா அதுல ஏதோ செய்தி இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியாது. நீ என்னன்னு சொல்லல. என்னமோ ஏதோ குழம்பி எனக்கு இப்பவே அழுக வராப்புல இருக்கு. நான் சொல்லிடுறேன். நான் சொல்றதை கேட்டுட்டு கோவப்படக்கூடாது. இல்ல சொல். வருத்தப்படக்கூடாது. இல்ல சொல்லு. சத்தியமா? தோப்புறார் சத்தியமா. என் தோப்புறார் மேல சத்தியம் பண்ணாதீங்க. அவர் ஒரு நாளும் தன்னோட சத்தியத்தை காப்பாத்துனதே இல்ல. அதனாலதான் அவரும் கஷ்டப்பட்டு என்னையும் கஷ்டப்பட வச்சுட்டார். பூமா, இவனை போய் எல்லாரும் அசடன்னு சொல்றாளே, ஒருவேளை நல்லவாழ்லாம் இப்படித்தான் இருப்பாளோ? டேய், பெருமாள் மேல சத்தியமா சொல்ற பொறுமாடா. ஐயோ போதும், நான் சொல்லிடுறேன். நான் கடத்தெருவுக்கு போய் மளிகை சாமான்லாம் வாங்கி தலையில சுமந்துட்டு பஜாருக்கு வந்தேன். பஜார் திரும்புற இடத்துல ரங்கா ஒயின்ஸ்னு ஒரு பிராந்தி கடை இருக்கும்னு என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? இந்த கள்ளுக்கடை சமாச்சாரம் உனக்கு தான் தெரியும். அந்த பிராந்தி ஷாப்புண்டு நம்ம அத்திம்பேரோட கார் நின்றுட்டு இருந்தது. யாரு? மாப்பிள்ளையோட காரா? பாத்தீங்களா, உங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி தெரியுது. இல்ல சொல்லு. அந்த காரை பார்த்த உடனே டாக்ஸி எதுக்கு, இதுலயே நம்ம ஆத்துக்கு போய் இறங்கிக்கலாம் நினைச்சுட்டு காரண்ட போனேன். அத்திம்பேர் அந்த பிராந்தி ஷாப்ல இருந்து ஏதோ 2 பாட்டில வாங்கிட்டு வெளியில வந்தார். அந்த பாட்டில் உருண்டையா இருந்தது. விஸ்கி பாட்டில் தான் அப்படி இருக்கும், எனக்கு நன்னா தெரியும். ஆனா அத்திம்பேர் அதெல்லாம் சாப்பிட மாட்டார். யாருக்காவது வாங்கி கொடுக்கறதா எடுத்துட்டு போறாரு நினைச்சுட்டு ஹலோ அத்திம்பேர்னு. அவனை பார்த்தோன்னு பயந்த மாதிரி தெரிஞ்சுதா? இல்ல, அவரும் ஹலோ அம்பினார். அப்பா, வாயில இருந்து குப்புன்னு விஸ்கி வாசனை. கர்மம் நாத்தண்டா. உங்களுக்கு நாத்தம், எங்களுக்கு வாசனை. சாப்பிட்டுட்டு வெளியில வந்துட்டார் போல இருக்கு. பாத்தலா உங்க மனசும் கஷ்டப்படுறது. இல்ல சொல்லு. என்ன அத்திம்பேருது நீங்க இப்படி எல்லாம் பண்றேன் அப்படின்னு அச்சித்த கோமாவே கேட்டேன். நீ அவரை பார்த்து கோமா கேட்ட? ஏன் கேட்க கூடாதா? அவர் அந்த பிராந்தி ஷாப் பக்கம் திரும்பியாவது பாக்கலாமா? என்ன நான் கேட்கிறேன், பேசாம இருக்கல, பதில் சொல்லுங்களேன். நீ கேட்டது சரிதான்டா. அவர் என்ன பதில் சொன்னார்? என்னடா அம்பி, நான் மாத்திரம் குடிக்க கூடாதா, நான் ஆம்பளை இல்லையா அப்படின்னு வீட்டுல அரைஞ்சா மாதிரி கேட்டார். குடிக்கிறதுக்கு ஆம்பளை பொம்மனாட்டிங்கிற வித்தியாசம் இருக்கா? அத்திம்பேர், நீங்க எங்களை எல்லாம் ஏமாத்துட்டேன், எங்க எல்லாரையும் ஏமாத்துட்டேன்னு அத்தனை சாமானிய தலையில சுமந்துட்டு பஜார்ல ஓடியே வந்துட்டேன். நான் இதை உங்ககிட்ட சொல்லி இருக்க கூடாது, இருந்தாலும் சொல்லிட்டேன். என்ன மன்னிச்சு. நீ என்னடா தப்பு பண்ண? ஏதோ விஸ்கியோ பிராண்டியோ டேஸ்ட் பண்ணணும்ன்ற ஆசையில வாங்கி சாப்பிட்டுருப்பாரு. விடு. 2 பாட்டில் விஸ்கியும் டேஸ்ட் பண்ணலாம் வாங்கினாரா? அண்ணா, நான் குடிக்கிறத பொறுத்துண்டு, ஆனா அவர் குடிக்கிறத பொறுத்துக்காதீங்க. அவருக்கு சாதகமா பேசாதீங்க. ஏதோ ஒரு மூடு சாப்பிட்டுருப்பாரு. நீ சாப்பிடலையா? நான் ஒண்ணும் மூடுக்காக சாப்பிடல. நான் என் கவலைகள்லாம் மறக்கிறதுக்காக சாப்பிடுறேன். அந்த மாதிரி அவருக்கு ஏதாவது கவலை வந்திருக்கும். என்னன்னா அது அவருக்கு என்ன கவலை? பணம், பதவி, பட்டம், அழகான ஆம்படையா இத்தனை இருக்கும்போது அவர் எதுக்காக கவலை பண்ணும்? என்னமோ பேசுறல. நீ கோச்சுக்கு நியாயம் தாண்டா. விஷயத்தை என்கிட்ட சொல்லிட்டு இல்லையோ, போய் மேலே போ. பூமா, டாக்டர் சீதா கிட்ட 2 நாளா சரியா பேசுறதுல எனக்கு போன் பண்ணதுல இருந்தோ, இப்ப அம்பி சொல்றதுல இருந்தோ அவ 2 பேருக்குள்ள ஏதோ மனக்கசப்பு ஏற்பட்டு நல்லா தெரியுது. ஆனா அது என்ன மறக்கம் தான் தெரியல. ஏன்னா எனக்கு மனசு கேட்கல. நாம 2 பேரும் அவாத்துக்கு போய் என்ன சமாச்சாரம் ஏதுன்னு விசாரிச்சு சமாதானம் பண்ணிட்டு வருவாங்களே. கொஞ்சம் பொறுமையா ரெடி. வழக்கு தானா நம்ம கிட்ட வர வரைக்கும் நாம வேடிக்கை போக கூடாது. அதுவும் தவிர ஆம்பியா கொண்டாட்டிக்குள்ள 1000 சண்டை இருக்கும். ராத்திரி ஆனா சரியா போயிடும். அதுவும் தவிர நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அந்த குமரகுரு அவன் தங்கை அழிச்சு வர போறான். நாராயணா, இங்க நம்ம பொண்ணோட வாழ்க்கையில பொசல அடிச்சுட்டு இருக்கு. நீங்க என்ன யாரோ ஒருத்திக்காக வக்காலத்து வாங்குறேன். என்ன பேசுறே? பின்ன எனக்கு கோவம் பொத்துட்டு வருது. நான் நேத்துக்கே சொன்னேன், கேட்டேனா? நீங்க பாட்டுக்கு போயிட்டு இப்ப என்னன்னா எவனோ ஒருத்தன் குமரகுருவா, அவன் தங்கை எவனோ ஒருத்தன் ஆசை காட்டி மோசம் பண்ணிட்டானா. அவன் 2 பேரும் இங்க வரலாம். இதோ பாருங்க, நீங்க சொல்றதுல இருந்து அந்த மூர்த்தி வசந்த குடும்பத்து பையன் தான் தோன்றது. அவனை எப்படியாவது சிக்க வச்சு இந்த கல்யாணத்தை முடிச்சுக்கணும்னு அவ 2 பேரும் திட்டம் போட்டிருக்கா. இல்லன்னா வழக்கு போட்டு வாதாட வருவாளோ. குலத்தளவே ஆகுமாம் குணம்னு பெரியவா ஒண்ணு தெரியாம சொல்லல. அப்படின்னா இந்த கேஸ் நான் எடுத்துக்கூடாதுன்னு சொல்றியா? ஆமா, ஊருக்கு உதவி பண்றதா சொல்லிட்டு கண்ட சேத்துல போய் கால வைக்காதீங்க. ஹலோ, வக்கீலையா விடுங்களா? ஆமா, இது அவரோட வீடுதான். நான் அவர் மிஸ்ஸஸ் பேசுறேன். நீங்க யார் பேசுறது? நான் குமரகுரு பேசுறேன்.
யாரு? குமரகுருவா? ஆமாங்க. இத பாருப்பா, உன் கேஸ எடுத்து வாதாட அவருக்கு சம்மதம் இல்லைன்னு சொல்ல சொன்னார். இல்லைங்கம்மா, ஐயா என்ன சாயங்காலம் வீட்டுக்கு வர சொன்னாரு. என்னது? ஆத்துக்கு வர சொன்னாரா? அதான் அவர் முடிவை சொல்லிட்டேனே. அப்புறம் ஆத்துக்கு வந்து மட்டும் என்ன பண்ண போற? வேற நல்ல வக்கீலா பாத்துக்கோ. என்ன நான் சொன்னது சரிதானே? நீ சொன்னது உனக்கே சரின்னு பட்டா மத்த வாழ்க்கை சரிதான். வர வர பெரிய சர்வாதிகாரியா மாறிட்டு வர நீ. அவன் உன்னை மன்னிக்கட்டும். யாரு போன்ல பேசினானே அவனா? அவனை சொல்லலடி, அவனை சொல்றேன், பகவானை சொல்றேன். வர வர மனுஷால கோபத்தான் தெய்வத்தை கூட மறந்துடுறேன். என்ன ஏன் இவ்வளவு லேட்டு? என்ன இது என்ன வாங்கிட்டு வந்திருக்கே? இந்த 2 நாளா என்கிட்ட பேசாம இருந்தேளே, இப்ப சமாதானம் பண்றதுக்காக பூ வாங்கிட்டு வந்திருக்கேடா. கதம்பமா குண்டுமல்லியா? எனக்கு குண்டுமல்லி தான் பிடிக்கும். என்ன என்ன இது? நான் கேக்குறது காதுல வேலை? என்ன கேட்ட? இது என்னன்னு கேட்டேன். நீயே படிச்சு பார். ஓல்ட் ஸ்மக்லர் விஸ்கி. இவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டேடா. எவ்வளவு தைரியம் இருந்தா இது விஸ்கின்னு சொல்றேன். இது என்ன காஃபி நான் சொல்லுவேன். இத சொல்ல உங்களுக்கு வாய் கூசல? பெரிய தப்புண்டவாளே, அதுக்காக மனசு கூசாம இருக்கச்சே நான் எதுக்கா வாய் கூசணும்? பெரிய தப்பா? யார் பண்ணது? எப்ப பண்ணது? பல பேர் சில சமயங்கள்ல தப்பு பண்றா, சில பேர் பல சமயங்கள்ல தப்பு பண்றா. ஏன் இப்படி மூடு மந்திரமா பேசுறேன்? நானும் இந்த 2 நாளா பாக்குறேன், நீங்க எப்பவும் போலவே இல்ல. மனுஷால் சுபாவம் எல்லா சமயத்திலையும் ஒரே மாதிரி இருக்காது, இருக்கவும் முடியாது. ஒவ்வொரு வயசுலயும் ஒவ்வொரு சுபாவம். இதுக்கெல்லாம் வித்தியாசம் மத்தவாளுக்கு புரியறதோ இல்லையோ, உனக்கு நல்லா புரியும். ஏன்னா நீ ரொம்ப புத்திசாலி. எஸ், யூ ஆர் வெரி வெரி கிளவர். என்ன கேலி பண்றேடா? நோ நோ நோ, உண்மையத்தான் சொல்றேன். கல்யாணம் ஆன மறுநாளே உங்க அப்பா உனக்கு கொடுத்த சர்டிபிகேட், டாக்டர் என் மக ரொம்ப புத்திசாலி, அவகிட்ட கவனமா நடந்துக்கோங்க அப்படின்னா. உன் புத்திசாலித்தனத்தை அவர் அப்பவே புரிஞ்சுட்டார். ஆனா நான் 2 நாளைக்கு முன்னால வந்த அனாமதைய போன் கால்ல இருந்து ஏன்னா அப்படி அர்த்தம் இல்லாம ஏதேதோ பேசுறேன். இந்த 2-3 நாளா நீங்க நடந்துக்கிறது, இப்ப இப்படி பேசுறது எனக்கு பைத்தியமே பிடிச்சிரு போல இருக்குது. எனக்கும் ஏறக்குறைய அதே நிலைதான். போட்டோம், இந்த பாட்டில எடு. மாட்டேன். ஏன், நீ குடிக்க போறியா? ராமராமா, இத பாருங்க, இனியும் உங்க மர்மமான நாடகத்தை நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க போறதில்ல. பின்ன என்ன பண்ண போற? நீயும் வேஷம் போட்டு ஆட போறியா? நீங்க எதுக்காக இப்படி மாறிட்டேன்னு என்னட்ட சொல்லி ஆகணும். இது என்ன அதிகாரமா இல்ல வேண்டுகோளா? பெருமாள் கிட்ட நான் சொல்ற முறையீடு நினைச்சு. அப்போ அந்த பெருமாளே பதில் சொல்ற வரைக்கும் பொறுமையா இரு. என்ன சித்திரவதை பண்ணாதீங்க. நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லுங்க. எதுவா இருந்தாலும் மறைக்காம கேளுங்க. நான் எதையுமே கேட்கவோ பேசவோ விரும்புறேன். Just leave me alone. என்ன சொன்னேன்? புரியலையா? என்ன தனியா விட்டுட்டு போன்னு சொன்னேன். எங்க ஆத்துல தனியா விட்டுட்டு என்ன பிறந்தாத்துக்கு போக சொல்றீங்களா? நான் போ சொல்லல. அப்படியே நீ போனாலும் எனக்கு கவலை இல்லை. இப்ப எனக்கு புரியுது. என்ன பிறந்தாத்துக்கு துரத்திட்டு நீங்க தனியா இருந்து குடிச்சு கும்மாளப்பழ பிளான் போட்டிருக்கு. அதான் இவ்வளவு ஈவிரக்கம் இல்லாம பேசுறேன். நன்னா இருங்க. எத்தனை நாளைக்கு முடியுமோ அத்தனை நாளைக்கு இருங்க. அது வரைக்கும் நானும் பிறந்தாத்திலேயே இருக்கேன். புறப்படு. வாமா சீதா, உனக்கு 100 ஆயிடுச்சு. உங்க ஆத்துக்கு தான் பறத்துட்டு இருந்தோம். எங்கே சீதா, உங்க ஆத்துக்காரர் குடிக்கிறாராமே, நல்லா இருக்கா? குடிச்சதோ ஆத்துக்காரன், அவனை போய் நன்னா இருக்கான்னு கேட்டா எப்படி பதில் சொல்லுவ? செல்லமா சுதந்திரமா வளர்ந்த பொண்ணு, கொஞ்சம் மெல்லத்தான் விசாரிய. ஏன் நீங்க தான் கொஞ்சம் விசாரிங்களே. வாய் என்ன குழக்கட்டையா இருக்கு? விசாரிக்கிறேன் விசாரிக்கிறேன். அம்மா சீதா, உனக்கு உங்க ஆத்துக்காருக்கு நடுவுல 1000 மனஸ்தாபங்கள் இருக்கலாம். அதெல்லாம் என்ன நாங்க கேட்கறது முறையில தான். இதுவே கிராமப்புறமா இருந்தா இத்தனை நாள் ஒரு பஞ்சாயத்தே கூடியிருக்கும், 2 கட்சியா பிரிஞ்சிருப்பா. ஏன்னா கிராமத்தில் இருக்கிறவளுக்கு போதிய படிப்போ நாகரிகமோ கிடையாது. அதனால புண்ணை மூடி வச்சிருந்தா புறையோடி போயிடும், அப்புறம் சிகிச்சை பண்றது கஷ்டம்னு அவ நினைப்பா. ஆனா நாமும் பட்டணத்துல இருக்கிறவா, நிறைய படிச்சவா, நன்னா நாகரிகம் தெரிஞ்சவா. அதனால புண்ணு புறையோடி போனாலும் பரவாயில்ல, வெளியில தெரியப்படாதுன்னு நினைக்கிறவா இல்லையா? அப்பா, நான் ஜெனரலா சொல்றேன், ஒன்ன சொல்லல. சீதா, என்னுடைய மூதாதையர்கள் நான் கிராமத்து மண்ணிலே வாழ்க்கையை முடிச்சுட்டு வா. நான் பட்டணவாசியா இருந்தாலும் அந்த கிராமத்து மண் வாசனை இந்த ஊத்த சரீரத்துல இன்னும் ஒட்டின்னு இருக்கனாலதான் உனக்கு உங்க ஆத்துக்காரத்து நடுவில் என்ன மனஸ்தாபம்
அப்படின்னு ஒரு இக்கட்டான கேள்வியை கேட்க வேண்டிய நிலைமைக்கு வந்து கொடுத்து நான் அப்படி கேட்கறது நீ அநாகரிகம் நினைச்சாலும் நான் கேட்டதுக்கு அப்புறம் நீ பதில் சொல்லாம இருக்கிறது நாகரிகம் இல்லை. உங்க 2 பேருக்குள்ள 2 நாளா பேச்சுவார்த்தை இல்லையாமே? ஆமா. ஏனோ பதில் சொல்லுமா, பதில் சொல்லு. Your father is waiting for an answer. சொல்ல மாட்டியா? All right. இத பாருமா, இவ்வளவுதான் என்னால விசாரிக்க முடியும். Now the ball is in your court. You may inquire. செத்த நில்லுங்க. அப்பாவும் பொண்ணு பிடிவாரத்துல ஒத்தர் கொத்தர் செலச்ச வாயில் நடுவுல கிடந்து நான் தான் தவிக்கிறேன். உன்னை யார் தவிக்க சொன்னது? நீங்க பேசாம இருங்க. வர வர என் பேச்சு சொன்னதே நீ கட்டேல் பண்ற. நீங்க இப்ப பேசாம இருக்க போறீங்களா இல்லையா? பேசாம இருக்கேன். ஏடி சீதா, உங்க அப்பா கேட்கறது உங்க காதுல விழல? ஒரு காதுல விழுந்து மறுகாது வழியா வெளியில போடுது, அப்படித்தானே? இப்ப என் மனசு இருக்கிற நிலையில என்னால எதையும் சிந்திக்கவோ பேசவோ முடியலப்பா. என்ன மன்னிச்சிடுங்க.